யாருக்கு பணம் தரணுமோ அதெல்லாம் நான் முடிச்சிருங்க. என் பொண்டாட்டி கொண்டுட்டேன், என் பிள்ளையும் கொண்டுட்டேன். அவங்களுக்காக தான் வாழ்ந்தேன், அவங்களுக்காக தான் ஷேர் மார்க்கெட் போனேன். ஆனால் என்னால் அவங்கள காப்பாற்ற முடியல. கடன் அளவுக்கு அதிகமாக போயிடுச்சு. எங்கள் அம்மாவை தான் கொல்லுன்னு நினச்சேன், கொல்ல முடியல. சரணி அக்கௌண்ட்டில் ஒரு 42 லட்சம் இருக்கும். அந்த 42 லட்சத்தில் 25 லட்சம் விஜயாசித்தி கொடுத்துருங்க. 8 லட்சம் டிரைவர் டிஎன்வி வேலாயத்துக்கு கொடுத்துருங்க. 8 லட்சம் காசி மணி கொடுத்துருங்க. அப்புறம் டிஎன்வி சந்தோஷ் ஸ்கூலில் வேலை செய்வான், அவன் ஒரு 3 லட்சம். கவிதா மிஸ் 1.5 லட்சம். அப்புறம் எங்கள் பெரியப்பா பையன் 5,80,000 தரணும். சதீஷ் ஆயில் கடை கோவிந்த் அவங்க பையன். அப்புறம் ஆயில் கடை கோவிந்த் என் பொண்டாட்டிக்கு ஒரு 3 லட்சம் தரணும். ஓட்டு ரெஸ்டாரண்ட்டில் 2 லட்சம் தரணும். இதெல்லாம் வடிவில் எனக்கு கொடுத்துருங்க. என் பொண்டாட்டி நகை இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் இருக்கிற நகை, ஃபெடரல் பேங்க் இருக்கிற நகை, அன்னசாகரத்தில் இருக்கிற சொத்து, கோயில் நிலம்தான், அதெல்லாம் ஐயனாருக்கு கொடுத்துருங்க. எங்கள் அம்மாவையும் தான் கொள்ளுன்னு நினச்சேன். உடம்புலையும் மனசுலையும் தெப்பு இல்லை. என் பிள்ளைய மண்டை உடிச்சே கொண்டுட்டேன். என் பொண்டாட்டி மூச்சு நேச்சு கொண்டுட்டேன். இன்னும் நான் 10 நிமிஷம் நான் செத்துருவேன். யாரும் ஷேர் மார்க்கெட் பண்ணாதீங்க. எங்களுக்கு கடைசி இது ரைட்ஸ் எல்லாம் ஐயனார், ஐயனார் என்னை மன்னிச்சிருங்க மாமா, மன்னிச்சிருங்க அக்கா. அம்மா சீக்கிரமா செத்துருமா, நீயே சீக்கிரம் செத்துருமா, இருக்க வேணாமா, சீக்கிரம் செத்துருமா. வணக்கம். ஒரு கொடூரமான ஒரு சம்பவம் வந்து நிகழ்ந்திருக்கு. யாராவது தங்களோட உயிரை மாச்சிக்கிட்டாங்க அப்படின்னா அதுவே நம்மளுக்கு வந்து கேட்கறதுக்கு அது செய்தியாக வந்துருச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி ஆயிரும். பட் அதில் யாராவது கடிதம்லாம் எழுதி வச்சுட்டாங்க. அது அந்த கடிதத்தெல்லாம் பார்க்குறப்போ வந்து சாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து அந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நம்மளுக்கு அப்படியே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குல்ல அப்படின்னு இருக்கும்ல. கடிதத்துக்கே அப்படி ஒரு எஃபெக்ட்னா, ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா தான் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வண்டி ஓட்டிக்கிட்டே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோவே பண்ணி வச்சுட்டு அந்த சம்பவத்தை பண்ணியிருக்காரு. அப்படிங்கிற பட்சத்தில் அதை பார்க்குறப்போ நம்மளுக்கு அது ரொம்ப ரணமாக இருக்குது. அதற்கு முன்னாடி அவர் செஞ்ச செயல்கள் நீங்களே அந்த வீடியோ இப்போ ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருப்பீங்க. இன்ஃபேக்ட் அதுதான் வந்து விஷயம். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா தர்மபுரியில் இருந்திருக்காரு. ஒரு மிடில் கிளாஸ் குடும்பம், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மனைவி மகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குடும்பமாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. நிறைய தொழில் வந்து செய்யறதுக்கு வந்து ட்ரை பண்ணியிருக்காரு. புதுசாக வந்து சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழில் எப்படியா ஆரம்பித்தா வந்து நம்ம அதில் லாபம் ஈட்டிடலாம், கிளிக் ஆயிருமான்னு சொல்லிட்டு நிறைய ஐடியாஸ் வரும் அவங்களுக்கு. ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்களா, அப்படி நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது பெருசாக எதுவுமே வந்து கை கூடலை அவருக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்காரு, யாரோ ஒருத்தர் ஐடியா கொடுத்துருப்பாங்க போல. நம்ம லைஃப்பில் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஐடியாலாம் கொடுப்பாங்க. அதில் வந்து சில பேர் மட்டும்தான் வந்து நம்மளுக்காக யோசித்து ஏதாவது ஒரு ஐடியா கொடுப்பாங்க. சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா தான் எதாவது சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஐடியா கொடுக்கறதுக்குனே நிறைய பேரோட லைஃப் அழிச்சு விட்ருவாங்க. அப்படி யாரோ ஒருத்தர் வந்து இவர்கிட்ட கொடுத்த ஐடியா தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ட்ரேடிங். ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், உட்கார்ந்த இடத்துல இருந்தே வந்து போதும், உங்கள் மூளையை யூஸ் பண்ணியே வந்து போட்டதை வந்து 10 மடங்காக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கப்புறம் இவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த ஷேர் மார்க்கெட் மேலே இவரோட ஆர்வம் ரொம்ப அதிகமாகி அதில் முழுக்க கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ பேசிக்கலி இவங்களை வந்து பார்த்தவங்க, இவங்களை குறித்து சொல்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க குடும்பத்தில் கொஞ்சம் ஒரு லைஃப் ஸ்டைல், ஒரு ஹைஃபை லைஃப் ஸ்டைல் வாழ்கிறதுக்கு கொஞ்சம் ட்ரை பண்ணாங்க. அவங்க போகக்கூடிய இடங்கள், அவங்க வீட்டில் இருக்க பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆடம்பரமாக வாழ வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அது அவங்களுடைய வருமானத்தையும் கொஞ்சம் தாண்டி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைஃப் ஸ்டைலை சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஆன்லைன் ட்ரேடிங்லேயும் ஷேர் மார்க்கெட்லேயும் முழுக்க வந்து இறங்குறாரு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லாபம் வந்திருக்கு. அந்த லாபம் அப்படிங்கிறது இவர் போட்ட காசோட கொஞ்சம் 2 மடங்கு 3 மடங்கு எடுத்திருக்காரு. அதை பார்த்ததுக்கப்புறம் இவ்வளோ நாள் என்னென்னோ தொழிலெலாம் பண்ணிகிட்டு இருந்தோமே, இந்த ஆன்லைன் ட்ரேடிங்கில் முழுசாக வந்து கான்சன்ட்ரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் என்ன காசை சம்பாதிச்சாரோ அதையும் வந்து இந்த ஆன்லைன் ட்ரேடிங்லேயே வந்து போடுறாரு. ஸோ ஆன்லைன் ட்ரேடிங்கையும் கேம்பிளிங்கையும் வந்து பார்த்திங்கன்னா சூதும் இந்த பிஸ்னஸ் லீகல் பிஸ்னஸ் தான் அது, ஆன்லைன் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டு. பட் ரெண்டுத்தையும் ஈஸியாக கம்பேர் பண்ணலாம், ரெண்டுத்துக்கும் நிறைய விஷயங்கள் ஒன்றா சூட் ஆகும். இந்த சூதில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல போட்டோன்னா பட்டன் நம்மளுக்கு வந்து லாபம் வந்துடும். லாஸ் வேகாஸ்லேயே வந்து எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னா, நீங்கள் சூதுக்கு போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு போனோன்னு நீங்கள் ஒரு ஜெயிக்க வைக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து உடனே வின் பண்ணிடுவீங்க. அப்போ தான் ஒரு சின்ன மீனை போட்டு பெரிய மீனை உள்ளே இழுக்கிற மாதிரி உங்களை ஜெயிக்க வச்சு அதுக்கப்புறம் உங்ககிட்ட காசு எல்லாத்தையும் வந்து கறக்குவாங்க. கடைசிக்கு உங்களால் ஜெயிக்கவே முடியாது. எப்படா வந்தோம் எப்படா போகணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாது. அதே மாதிரி தான் இந்த ஆன்லைன் ட்ரேடிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் போகிற போது சில லாபம் வர்றது அப்படிங்கிறது உண்மை தான். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, அதில் ஒரு பகுதியை மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் முழுக்க இதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டாரு. இன்வெஸ்ட் பண்ணி இவருக்கு வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம பண்ணமே நம்மளுக்கு வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவரோட இன்ஸ்டிங்ஸை நம்பி அவர் போட்டது எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து கை கூடலை. அவருக்கு வந்தது எல்லாமே தொடர்ந்து வந்து நஷ்டமாகவே இருந்திருக்கு. அவர்கிட்ட இருந்த காசு, இதன் மூலிமா சம்பாரித்த காசு, அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட இருந்த வைப்பு,
இவரோட மனைவியுடைய நகை ஒரு 100 சவரனுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கே தெரியாமல் போய் இவர் விற்றுருக்காரு. அடகு கூட வைக்கல. இவர் வந்து இந்த ட்ரேடிங்கில் போடுறதுக்கு விற்றாரா இல்லை வந்து பார்த்திங்கன்னா கடன் தொல்லைனால விற்றுட்டாரா அப்படின்னு தெரியல. இப்படி போயிட்டே இருக்க சூழ்நிலையில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அடிக்ஷன் மாதிரி மாறி எப்படியாவது விட்டதை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட மைண்டுக்குள்ளேயே அவர் வந்து பார்த்திங்கன்னா அதை நம்பி அவரோட நண்பர்கள் கிட்டலாம் கடன் வாங்கிட்டாரு. சுற்றுப்புறத்தில் இருக்க எல்லார்கிட்டையும் கடன் வாங்கிட்டாரு. ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா வட்டி கொடுக்கறதுக்குனே இருப்பாங்க தெரியுமா, அவங்கள மாதிரி ஆட்கள் கிட்ட போய் கடன் வாங்கியிருக்காரு. அதற்கப்புறம் போயிட்டு தன்னுடைய உறவினர்கள் எல்லார்கிட்டையும் வந்து கடன் வாங்கியிருக்காரு. இப்படி அவரை சுற்றி இருக்க எல்லார்கிட்டையுமே கடன் வாங்கி 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 என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பக்கம் வீட்டை ஓட்டணும் அதற்காக செலவு பண்ணியிருக்காரு, இன்னொரு பக்கம் திருப்பி ஆன்லைன் ட்ரேடிங்லேயே வந்து போட்டிருக்காரு. அதில் போட்ட உங்களுக்கு ரிசல்ட் இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குட்டியாக சில இடங்கள் கிளிக் ஆனாலும் அது பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக லாஸஸ் தான் வந்து ஏற்பட்டிருக்கு. அதில் வந்து மீளவே முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு திரும்பியும் அவங்க சொந்தக்காரங்கிட்டே வந்து கடன் கேட்டிருக்காரு. அதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொடுக்கலாம், கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டிருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து ஏற்கனவே நீ வாங்கியிருக்க கடன், அது மட்டும் இல்லாமல் ஊர் ஃபுல்லாக அவனுக்கு கடன் இருக்குது, எப்படி கொடுக்குறது அப்படிங்கிற மாதிரி யாரையும் தப்பு சொல்ல முடியாதுல்ல. அவங்கவுங்க வைப்பு சேமிப்புன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இருந்தாலும் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைல்ல. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து தொடர்ந்து கடன் வாங்கிட்டே இந்த மாதிரி ட்ரேடிங்கில் போட்டதுனால அவங்க கொஞ்சம் யோசிச்சிருக்காங்க. அவங்ககிட்ட போய் என்ன சொல்லியிருக்காரு, நான் என் உயிரையே எடுத்துப்பேன், உயிரை மாய்ச்சிப்பேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வந்து மிரட்டியே வந்து கேட்டிருக்காரு, பயமுறுத்தி. அப்பயும் யாரும் வந்து தரல. அப்படிங்கிற பட்சத்தில் கடன் கழுத்தை நெரிச்சு நிறைய பேர் ஏற்கனவே கடன் கொடுத்தவங்களாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. திருப்பியும் வந்து ஆன்லைன் ட்ரேடிங் நிறையா விட்டாச்சு. வீட்டை எப்படி ஓட்டுறது அப்படின்னு தெரியல. நம்மக்கிட்ட எல்லாருமே திருப்பியும் கேட்குறத தாண்டி நம்மளோட மனைவி மகளெல்லாம் தொந்தரவு பண்ணுவாங்களா அப்படின்னு யோசித்து ஒரு தவறான முடிவை எடுக்கிறாரு. நேராக வீட்டுக்கு போயிட்டு ஒரு மத்தியான வேளையில் தன்னுடைய மனைவியை வந்து பார்த்திங்கன்னா பெல்ட்டை வச்சு கழுத்தை நெரிச்சு வந்து அவங்கள மூச்சு திணற வச்சு கொண்டுறாரு. அதுக்கப்புறம் நேராக ஒரு 3:30 மணி 4 மணி வாக்கில் ஸ்கூலுக்கு போயிட்டு தன்னுடைய குழந்தை ஒரு 14 வயசு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து எதுவுமே சொல்லாமல் வழக்கம் போல் கூப்பிட்டு வர மாதிரி வீட்டுக்கு கூப்பிட்டு வர்றாரு. வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து நம்ம சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது, சுற்றி எடுத்து அந்த பொண்ணை வந்து பார்த்திங்கன்னா மண்டையிலே அடித்து கொண்டிருக்காரு. அந்த பொண்ணும் வந்து ரத்த வெள்ளத்தில் அங்கேயே வந்து இறந்துட்டாங்க. அங்கேருந்து கிளம்பியிருக்காரு. அதோடு நிறுத்த வேணாம், நம்மளோட அம்மாவையும் நம்ம வந்து கொண்டுடலாம். ஏன்னா அம்மா வந்து உயிரோடு இருந்தால் நம்ம கடனாளிகள்லாம் வந்து கடன் கொடுத்தவங்களாம் அவங்ககிட்ட வந்து கேட்பாங்க அப்படின்னு நினச்சிருப்பாரோ என்னன்னு தெரியல. அந்த வீடியோவை பார்த்தா அப்படி தான் தெரியுது. அவங்க அம்மா வந்து கொலை செய்கிறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வண்டியிலேயே போயிட்டு இந்த வீடியோ நீங்கள் பார்த்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்புறம் புறவாடை அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாரி வந்திருக்கு. அந்த லாரி முன்னாடி தன்னோட வண்டியை விட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடாக வந்துடுச்சு. இவர் வந்து ஸ்பாட்லேயே அவுட்டு. போலீஸ்க்கு விஷயம் தெரிஞ்சு இவரோட பாடியை வந்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்பிட்டு இவரோட வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக போலீஸ் போகிறாங்க. அப்போ தான் வந்து வீட்டில் 2 பாடி, அதாவது அவங்க மனைவி அவங்களோட மகள் வந்து பார்த்திங்கன்னா ரத்த வெள்ளத்தில் ஒருத்தவங்க மூச்சு திணறி இறந்து கிடக்குறாங்க. அவங்களையும் எடுத்து போஸ்ட்மார்ட்டம்க்கு அனுப்புகிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு போலீஸ்க்கு புரியல. அதற்கப்புறம் இவருடைய ஃபோனை எடுத்து அதில் செக் பண்ணப்போ தான் இந்த வீடியோ இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இவ்வளோ விஷயங்கள் ஏன் நடந்தது அப்படிங்கிறது வந்து புரிஞ்சிருக்கு. ஸோ இது ஒரு செய்தி. இது மாதிரி நிறைய செய்திகள் நம்ம கடந்து போகிறோம். ஆனால் நிறைய பேர் பண்ணுற ஒரு பெரிய தப்பு, இது வெளில வரவே மாட்டேங்குதுங்க. இப்போ நம்ம சேனலுக்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆடு வரும். அதாவது இந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுங்கள், அந்த ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுங்கள். ஆனால் அதிகமாக வர்றது நம்ம வேணான்னு சொல்லிடுறதே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆன்லைன் ட்ரேடிங் ஆப்ஸ் தான். அது தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா லீகலி வந்து பார்த்திங்கன்னா தப்பா அப்படின்னு எனக்கு தெரியல. எல்லாருமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரேடிங் ஆப்ஸில் நிறையா வந்து ஃப்ராடு இருக்குது. மட்டும் இல்லாமல் இந்த ட்ரேடிங் அப்படின்னு உள்ளே இறங்கிட்டிங்க அப்படின்னா அதை கற்றுக்கிட்டு உள்ளே இறங்கணும். இல்லைனா இது மாதிரி தான் நிறைய பேர் போய் மாட்டிப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அதனால தான் நம்ம ப்ரொமோட் பண்ணுறதே இல்லை. அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு ஷேரில் போட்டான் வந்துடுச்சு, இவன் ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணான், அதில் லாபம் பார்த்துட்டான், வீடு கட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தரை பார்த்து அவங்களும் சூடு போட்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆன்லைன் ட்ரேடிங்கில் உள்ளே இறங்குறாங்க. அதுக்காக ஷேர் மார்க்கெட்டே தப்பா, அதனே இல்லீகலாக, அதுவும் ஒரு தொழில் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக லீகல் தான் அது. அதில் லாபம் அடைஞ்சு பார்த்திங்கன்னா உலகத்தில் பெரும் செல்வந்தராக ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அவங்களாம் பார்த்திங்கன்னா சூறா, கடலில் சூறா மாதிரி அதிலே பழந்துன்னு கொட்டை போட்டு அதோட நுவான்சஸ், வளைவு நெளிவுகள்லாம் தெரிஞ்சு அதை செஞ்சு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி ரிஸ்கோட வந்து அதில் உள்ளே இறங்கி விளையாடுவாங்க. பட் பெரும்பாலானவர் என்ன பண்ணுறாங்க, ஆன்லைன் ட்ரேடிங் அப்படிங்கிறத பற்றி அவங்களே இன்டர்நெட்டில் படிக்கிறாங்க, இல்லை ஏதோ ஒரு கோர்ஸ்க்கு போகிறாங்க. இதெல்லாம் வந்து கோர்ஸ்க்கெலாம் நீங்கள் என்ன தான் போனாலும் இதோட பேசிக்ஸாக நீங்கள் வந்து கற்றுக்க முடியும். பட் ஆன்லைன் ட்ரேடிங் நீங்கள் இறங்குனீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸில் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டில் இருந்து அதை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சு ஒரு 10-15 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்து அதற்கப்புறம் யானைக்கும் அடி சறுக்கும் அப்படிங்கிற மாதிரி தங்களுடைய முழு வாழ்க்கையை விட்டவங்க பல பேர் இருக்காங்க. அதெல்லாம் தெரியாமல் நம்ம போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணிடலாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் இவருக்கு நடந்த மாதிரியே கொஞ்சம் லாபத்தை பார்த்தோன்னா அந்த பழக்கத்திலே எப்படியாவது வந்து இதுக்குள்ளே உள்ள
மார்க்கெட்டுக்குள்ளே போய் விட்டதை பிடிக்கணும் நிறைய பேர் வந்து கடன் வாங்கி மாட்டிக்கிறாங்க. அதில் கடன் வாங்கின மட்டும் இல்லாமல் நிறைய பேர் தங்களோட லைஃப் சேவிங்கை வந்து இதில் வந்து போடுறாங்க. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இதற்காகவே பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்குது. லிட்ரலி ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனே கம்பெனி வச்சே பல பேர் வந்து நடத்திட்டு இருப்பாங்க, ஸ்டாக் புரோக்கர்ஸ். அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பர்ட்ஸு. அந்த மாதிரி கம்பெனிஸே பெரிய பெரிய தவறுகள்லாம் பண்ணி திவாலாகி மூடிட்டு போயிருக்காங்க. அப்போ வந்து நம்மலாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிற மாதிரி ஆன்லைன் ட்ரேடிங் ரொம்ப ஒரு ட்ரிக்கியான விஷயம். உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, எக்கானமிக் கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறது கடல் மாதிரி தான். அது வந்து ஒரே நிலையில் இருக்குது, அது மாறிட்டே இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸு, குளோபல் கிரைசிஸ், இந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸ் வந்து அது கூட ஆட் ஆகிறப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி அது வந்து என்றைக்குமே இருக்கவே இருக்காது, மாறிட்டே இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் பார்த்தேன், எனக்கு இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி அதே மாதிரி நீங்கள் லாபம் பார்த்துடலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஏமாற்றம் மட்டுமே வந்து மிஞ்சும். அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரேடிங் ஷேர் மார்க்கெட்டில் வந்து மொக்க வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் இது வந்து கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து செயல்பட்டு அதில் போட்டிங்கனாலும், உதாரணத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா இருக்குன்னா இதிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே போட்டிங்கன்னா இன்னும் 4 லட்ச ரூபா கடன் கொடுத்து இன்வெஸ்ட் பண்ண வைக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கூட இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்து ஆசைப்பட்டு உள்ளே போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 4 லட்ச ரூபா நீங்கள் கடன் ஆகிறது மட்டும் இல்லாமல் உங்களோட 1 லட்ச ரூபாவும் போயிடும். ஸோ பேசிக்கலி இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரேடிங்கில் இறங்குறவங்க, உங்ககிட்ட ஒரு காசு இருக்குது, ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அந்த அமௌண்ட் மட்டும்தான் வச்சுருக்கீங்கன்னா ஆன்லைன் ட்ரேடிங்கில் இறங்காதீங்க. உங்கள் வீட்டுக்கு, உங்களோட செலவுக்கு, உங்களோட சேவிங்ஸில் காசு இருக்குது, கொஞ்சம் எக்ஸஸாக ஒரு அமௌண்ட்டு மட்டும் எடுத்து இதுக்குள்ளே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. உடனே உங்களுக்கு அந்த காசும் திருப்பி எடுக்கிறதுக்கான அவசியம் இல்லை. ஒருவேளை அந்த காசு போனாலும் உங்களோட வாழ்க்கையில், குடும்பத்தில் ஒரு பெரிய நஷ்டம், பெரிய ஒரு மாற்றம் ஏற்படாது அப்படிங்கிற பட்சத்தில் மட்டுமே இதில் வந்து இறங்கணும். அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் முதல்ல காப்பாற்றிருக்கிறதுக்கு தான் எப்போவுமே வந்து ட்ரை பண்ணணும். நிறைய பேர் எங்கே வந்து போண்டி ஆகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லாபம் சம்பாதிக்கலாம் கூட பரவாயில்ல, அந்த முதலையே எடுக்காமல் அந்த முதலையே வந்து லூஸ் பண்ணுறாங்க. கேபிட்டலில் லூஸ் பண்ணுறது மூலியமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து திவாலா வருவாங்க. ஸோ அதனால் எப்போயுமே முதல்ல காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறது ஆன்லைன் ட்ரேடிங்கில் முக்கியமான விஷயம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வந்து நம்ம சீட்டு விளையாடுறப்போ இல்லை கேம்லிங்லாம் நிறைய பேர் விளையாடுறப்போ பார்த்தீங்கன்னா எமோஷனல் டிசிஷன் எடுப்பாங்க. அதில் தான் வந்து நிறைய காசு வந்து லூஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் இஸ் பிஸ்னஸ், அதில் எமோஷனுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறது ஆன்லைன் ட்ரேடிங் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹார்ட் லெசன், பிட்டர் லெசனாக கற்றுக் கொடுத்துட்டு போயிடும். அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் நிறைய பேர் வந்து நான் இது போட்டேன், இது நடந்துச்சு, அதே மாதிரி ட்ரை பண்ணுறேன், எனக்கு ராசி, அந்த ராசின்ற வார்த்தை ஆன்லைன் ட்ரேடிங்கில் வரவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ வேறு வழி இல்லை, எனக்கு இதான் டூ ஆர் டை, இந்த மாதிரி நிறைய எமோஷ்னலான ஒரு மொமெண்ட்டில் அவங்களே இதுக்குள்ளே போட்டுட்டு அதில் ஒரு டிசிஷன் எடுத்தாங்க அப்படின்னா இதில் பெரும்பான்மையாக வந்து பார்த்திங்கன்னா அது தவறான இடத்துல தான் போய் முடியும். அது வந்து ஆன்லைன் ட்ரேடிங்கில் எமோஷனல் டிசிஷனு கடைசி வரைக்கும் நீங்கள் பண்ணவே கூடாது எந்த ஒரு சூழ்நிலையிலையும். இப்போ ஒரு நேரத்துக்கு ஃபோமோ, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவாங்க. ப்ரைஸஸ்லாம் ஹையாக இருக்கும்போது ஐயோ எல்லாருமே வாங்குறாங்களே நம்மளும் வாங்கணும்னு போய் உள்ளே விழுவுறது, கிராஷ் ஆகிறப்போ ஐயோ வித்துடலான்னு சொல்லிட்டு அந்த ஃபியரில் போய் விற்கிறது. இதில் வந்து நிறைய பேர் எமோஷனலாக ஆன்லைன் ட்ரேடிங்கில் பண்ணக்கூடிய ஒரு பிளண்டர், தவறு அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து தவிர்க்கணும். இதில் சோஷியல் மீடியாவை பார்த்து நிறைய பேர் இதுக்குள்ளே போய் விழுறது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ளூயன்சஸ் இருக்காங்க. நான் இதை பண்ணேன், இவ்வளோ சம்பாரிச்சிட்டேன் பார்த்தீங்களான்னு சொல்லிட்டு அவன் ஒரு 50,000 30,000 வாங்கிட்டு நான் சம்பாரிச்சேன்னு பச்சையாக போய் சொல்லிட்டு போயிடுவான். ஜஸ்ட் பிகாஸ் அந்த இன்ஃப்ளூயர் சொல்கிறான், அது வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போடுறாங்க, ப்ரொமோட் பண்ணுறாங்கன்றனாலேயே அதை பார்த்து இதுக்குள்ளே போய் விழுறவங்க நிறைய பேர். இந்த மாதிரி விழணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் ஏமாத்துறதே ஒரு பிஸ்னஸாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆன்லைன் ட்ரேடிங்கை சுற்றியே நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் நிறையா இருக்குது இல்லையா, அதை எந்த அளவுக்கு ரெகுலேட் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த நேரத்தில் இருந்திருக்கு. நான் வந்து ட்ரேடிங் கற்றுக் கொடுக்குறேன், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சீட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க, அதுவும் இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு பண்ணிகிட்டு இருக்காங்க. அதற்கெல்லாம் தயவு செய்து ஏமாந்துடாதீங்க. குறிப்பாக இந்த மாதிரி ஃப்ராடுகள்லாம் சோஷியல் மீடியா தாண்டி எங்கே உலாவுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மூலியமாகவும் டெலிகிராம் மூலியமாகவும் இந்த மாதிரி ஆன்லைன் ட்ரேடிங் ஃப்ராட்ஸ் நிறையா நடக்குது. ஒருத்தன் வாட்ஸ்அப் டெலிகிராம் மூலியமாக உங்ககிட்ட வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணுங்கள், இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு வரானோ நீங்கள் கண்மூடித்தனமாக அதை ஃப்ராடுன்னு நம்பி உடனே தவிர்த்துருங்க. ரிஸ்க்கே எடுக்காதீங்க, பேராசைப்படாதீங்க. இதில் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஓவர் ட்ரேடிங் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. எங்கே திருப்பி வரணும், கேமை எப்போ முடிக்கணும் அப்படின்னு தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இது ஒரு பழக்கமாக அடிக்ஷன் ஆகி ஓவர் ட்ரேடிங் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எமோஷனல் ஃபெட்டிக்னு ஒன்று வரும். அதை வந்து திருப்பி ஒரே விஷயம் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு முன்னாடி அயற்சி ஏற்படும். அந்த அயற்சிக்கு அப்புறம் உங்களால் வந்து ப்ராப்பராக டிசிஷன்ஸ் எடுக்கவே முடியாது. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பெரிய சேவிங்ஸை இந்த ஷேர் மார்க்கெட்டில் லூஸ் பண்ணுறாங்க. அண்ட் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் இந்த ட்ரேடிங் எடுத்துக்கிட்டிங்கனாலே, நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து படிச்சிங்கனாலே எப்போவுமே கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு ஒன்று எந்த காலகட்டத்திலும் இருந்ததே இல்லை. அதனால் திரும்பியும் மற்றவங்கள பார்த்து நம்ம சூடு போட்டுக்க கூடாது. இதில் நிறையா ரிஸ்க் மட்டும்தான் இருக்குது, சப்ஜெக்ட் மேட்டர் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு அதை பற்றி சொல்லும் போதெல்லாம் ஏன் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஸ்பீடாக அதை சொல்கிறான். அதில் கண்டிப்பாக இப்போ குடி எப்படி கேடுன்னு அதிலே எழுதியிருக்கோ அதே மாதிரி இதில் நிறையா ரிஸ்க் இருக்குது. கேரண்டீட் ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான், அதில் ஜெயிக்கிறவங்க ரொம்ப கம்மி.
விடுறவங்க தான் நிறையா அதிகம். இந்த விடுறவங்களோட அந்த காசு அதில் புழங்குறதால தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டும் ஆன்லைன் ட்ரேடிங்கே வந்து வாழுது, பிழைக்குது. ஸோ ஜெயிக்கிறவங்க மட்டுமே கொஞ்சம் பேரை மட்டுமே பார்த்து இதில் ஏமாறாமல் நிறைய பேர் தோக்கிறதுனால தான் இந்த ஷேர் மார்க்கெட்டே இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த கேஸ்லேருந்து நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இது ஒரு குடும்பமே வந்து போயிடுச்சு, இந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடாது. பட் ஃப்யூச்சரில் யாருமே இது மாதிரி பண்ணிடக்கூடாதுன்னு நம்ம இந்த வார்த்தையை சொல்லி தான் ஆகணும். இந்த நபர் எடுத்தது வந்து ஒரு கவர்ட்லி ஒரு மெஷர், அதாவது பார்த்திங்கன்னா கோழைத்தனமான ஒரு முடிவு. எந்த ஒரு பிரச்சனையிலேருந்தும் நம்மளால் வெளில வர முடியும். கண்டிப்பாக அந்த பிரச்சனையில் இருக்கவங்க தான் தெரியும் அவரோட வெயிட் என்னன்னு சொல்லிட்டு. அதனால் நீ ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் மட்டும் நீங்கள் நினைக்கலாம். பட் அன்னைக்கு தாண்டி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா அந்த நாளில் இருக்கிறதோட அடுத்த நாள் அந்த பிரச்சனை ரொம்ப கம்மியாக தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு ஷார்ட் டேர்ம் பிளான் பண்ணி கொஞ்ச நாள் கஷ்டப்பட்டால் இந்த மாதிரி கடன் தொல்லையிலேருந்து வெளில வந்துடலாம். இந்த மாதிரி தற்கொலையும் கொலையும் தீர்வாகாது. அதனால் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் யாரும் எடுக்கக்கூடாது. ஆன்லைன் ட்ரேடிங்கில் இவ்வளோ விஷயங்கள் ரிஸ்க்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து இறங்குங்கப்பா, சரியாக விஷயம் தெரியாமல் இதில் இறங்காதீங்கன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த காணொளி. நன்றி.